வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். கேரளாவில் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு பெரிய அளவில் உயிர் சேதத்தை கொடுத்துட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 300க்கு மேலே உயிர்கள் பலியாயிருக்குது. இதுக்கு கேரள முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா, இது யாருமே எதிர்பார்க்காத அளவில் பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு. இப்போ உயிரோடு இருப்பவங்களாம் வேறு இடத்துக்கு கொண்டு போய் பாதுகாப்பாக அவங்கள குடியமர்த்ததில் தீவிரமாக பணி செஞ்சிட்ருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் முக்கியமாக என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாருன்னா, மத்திய அரசு கரெக்டாக எங்களை எச்சரிக்கலை, வெறும் அலர்ட்டு தான், ஆரஞ்சு அலர்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது ரெட் அலர்ட்டுக்கு மேலே போயிருக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி குற்றத்தை சொல்லியிருக்காரு. ஆனால் அமித்ஷா மத்திய அரசு சார்பாக என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் போன 23ஆம் தேதியே கனமழை எச்சரிக்கையான அறிவிப்பு கொடுத்துட்டோம். அதுவும் இல்லாமல் தேசிய பேரிடர் மீட்பு படை 9 பெட்டாலியன் நாங்கள் நிறுத்தி வச்சிட்டோம். 24, 25 தேதிகளில் எச்சரிக்கை செய்தி அனுப்பிட்டோம். 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி முன்னறிவிப்பும் செஞ்சோம். அதெல்லாம் தீவிரமாக இவங்க எடுத்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இதுக்கு எகென்ஸ்டாக பினராயி விஜயன் என்ன சொல்கிறாருன்னா, இந்திய வானிலை ஆய்வு மையம் வயநாட்டுக்குன்னு சொன்னது ஆரஞ்சு அலர்ட் மட்டும்தான் சொன்னது. வயநாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா 500 மில்லிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சிருக்குது. இப்போ வானிலை ஆய்வு மையம் சொன்னதை விட ரொம்ப அதிகம். இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க ரெட் அலர்ட்டுன்னு முழுசாக சொல்லியிருக்காங்க. இது முன்கூட்டியே சொல்லியிருந்தா நாங்கள் இன்னும் தீவிரமாக இருந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லி என்னத்தை பண்ணுறது? இவ்வளோ பாதிப்பு வந்த பிறகு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒருத்தங்க மாற்றி குற்றம் சொல்லி என்ன நடக்க போகுது? இனிமேலாவது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் ஒரு தீவிர முன்னெச்சரிக்கை எடுக்கணும். இதை பற்றி அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மெயினாக சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே தான் இந்த மிஸ்டேக்கு. ஏன்னா IMDA, பேரிடர் மேலாண்மை, எர்த் சயின்ஸு அண்ட் டெக்னாலஜி, இஸ்ரோ, இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது. இத்தனை இருக்கும்போது அவங்க தான் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தீவிரப்படுத்தி இருக்கணும். சும்மா அறிவிப்பு கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு தப்பிக்க முடியாது. இந்தியாவுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டால், இந்தியாவுக்குன்னு தனியாக வானிலை கண்காணிப்பு மாதிரிங்கிறது தனியாக இல்லை. என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கவர்மெண்ட்டு அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரி, அப்புறம் கனடா, இவங்கெல்லாம் கொடுக்குற அந்த வெதர் ரிப்போர்ட்டு, அதோடு சேர்த்து நம்ம இஸ்ரோ சேட்டலைட் கொடுக்குற பிக்சர்ஸ், இதெல்லாம் வச்சு தான் ஒரு வெதர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க. இந்தியாவுக்குன்னு தனியாக பிரத்யேக வானிலை முன்னறிவிப்பு மையங்கிறது தனியாக இருக்கணும். அது இது வரைக்கும் இந்தியா கொண்டு வரல. அதுவும் இல்லாமல் மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கண்காணிப்பு முறையில் 2 இருக்குது. மெசஸ் ஸ்கேலு, அப்புறம் மைக்ரோ ஸ்கேல். மைக்ரோ ஸ்கேலுங்கிறது மிக துல்லியமாக இந்த இடத்துல இன்னைக்கு இவ்வளோ சென்டிமீட்டர் மழை கரெக்டாக பெய்யும் அப்படின்னு சொல்கிறது. அது இது வரைக்கும் இந்தியாவில் அந்த மாதிரி எடுக்கல. ஃபாரின் கண்ட்ரிஸ் தான் செய்கிறாங்க. நம்ம எல்லாமே சொல்கிறது மெசஸ் ஸ்கேலில் தான், தோராயமாக சொல்கிறது தான். மிக துல்லியமாக அந்த மைக்ரோ ஸ்கேலில் கணக்கு எடுத்தாங்கன்னா இந்த பாதிப்புகளெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். மேக் இன் இந்தியா திட்டம்னு சொல்கிறாங்க. இந்தமாரி நேச்சுரல் டிசாஸ்டர்லாம் தடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஃபண்டை ஒதுக்கி அதில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி நிறைய யூஸ் பண்ணாங்கன்னா இவ்வளோ உயிர் பலிகள் ஏற்படாது. இந்த பாதிப்புகளெல்லாம் சரி செய்யலாம். அதை விட்டுட்டு டிசாஸ்டர்லேயும் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு மத்திய அரசு மாநில அரசு ஒன்று குறை சொல்லிட்டு நிற்கிறதுலாம் காலத்துக்கும் மக்களுக்கு தான் துன்பத்தை கொடுக்கும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.